இந்த பதிவு எதுக்காகனா, கரூரில் நடந்த சம்பவம் உங்களை எல்லாத்தையும் மன ரீதியாக பாதிச்சிருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அதை வச்சு அரசியல் பண்ண வேணாம்னு சொல்லி 2 தரப்பினருமே ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் இதை பற்றி தான் பேசி ஒருத்தர் ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது எங்கே போய் நிற்கணும்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் பல பதிவுகளுக்கு முன்னாடி போட்ட விஷயந்தான். மேபி டிஎம்கே தான் விஜய் அரசியலுக்கு கொண்டு வந்திருப்பாங்கங்கிற மாதிரி ஒரு பதிவில் சில காரணங்களை சொல்லி போட்டிருப்பேன். அண்ணன் கமல் மாதிரி மறுபடியும் போய் டிஎம்கேலே சேர்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுவாங்க, அது மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். மறுபடியும் இப்போ நடந்த சம்பவம் கூட அதை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி இருக்குது. என்ன காரணம்னா, புஷ்பா 2 படத்தில் கூட்ட நெரிசல் இறந்தப்போ அல்லு அர்ஜுனை தான் கைது பண்ணாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அண்ணன் விஜயை கைது பண்ணாமல் புஷி ஆனந்தை கைது பண்ணுறாங்க. அப்போ இதுலேயே ஒரு பார்ஷியாலிட்டி தெரியுதுல்ல. இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி தான் நான் சொல்கிறது. மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் 40 உயிர் போனதுங்கிறத விட எல்லாம் மறந்துட்டு ஆளுக்கு மாற்றி இவர் தான் காரணம், அவர் தான் காரணம், இவர் தான் காரணங்கிற மாதிரி பேசுகிறீங்களே தவிர, யாரும் அடுத்தது இதை நடக்கக்கூடாதுங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு ஆளே கிடையாது. அது ஆளுந்தரப்பும் சரி, எப்படி சொல்கிறது, அதிகாரிகளும் சரி, இனி வரும் கூட்டங்களில் இந்த மாதிரி நிகழாமல் இருக்கிறதுக்காக அரசியல் பிரச்சாரங்களுக்கு ஒரு வழிமுறையை கொண்டு வருங்கிற மாதிரி யாருமே அதை பற்றி சொல்லல. அப்போ பெருசாக மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசாகவும் ஒரு அரசியலுமா போயிட்டுருக்கிறதுனால இது எந்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும்னு நமக்கு தெரியல. மக்களாக பார்த்து நீங்கள் எப்படி சொல்கிறது, திருந்தாமல் மாறாமல் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். உங்களை முட்டாளாகவே எல்லோரும் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. நீங்களும் முட்டாளாகவே தான் கடைசி வரைக்கும் இருக்க போகிறோங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சுய சிந்தனைக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்கள். உங்கள் உயிரை யார்கிட்டும் அடமானம் வைக்காதீங்கிறதுக்காக தான் இந்த பதிவோட நோக்கம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல எண்ணங்களை விதைச்சு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முயற்சி பண்ணுங்கள். அது அரசியல்வாதிகளுக்காக இருக்கட்டும், இல்லை சாமானியனாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.